ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சாங் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணி அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்புட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் லிங்க்கை இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் லிங்க்கில் அலைட் மோஷன் அப்புறம் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இது உள்ளே இப்படி தான் இருக்கும், ஓகே, இன்சைடு இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ்குள்ளே போயிடும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த 6 இமேஜ் வேணுமோ அவங்க இமேஜை செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இப்போ இருக்க இப்போ ரீசெண்டாக இருக்கிறப்ப எடுத்தது, அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜுக்கு அப்புறம் அது முத எடுத்த மாதிரி இருந்தால் கரெக்டாக வந்துருக்கும், ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆரோ மார்க் கிளிக்னா நெக்ஸ்ட்டு பீட் மார்க் போயிடும். இதை உங்கள் ஒரு இமேஜாக ஆட் பண்ணிக்குவாங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இமேஜை ஆட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் போய்ட்டு இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் இந்த டபுள் மார்க் கொடுக்குற வரைக்கும் கொடுத்துருப்பேன், அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி ப்ளஸ் ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு சின்ன ப்ளஸ் ஐக்கான் ஸ்கொயர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண இமேஜுக்குலாம் செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து எஃபெக்ட் தான் நமக்கு தேவைப்படுறதுனால எஃபெக்ட் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, பீட் மார்க் அப்புறம் இருக்குது, அதை நம்ம இப்போ எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இப்போ இருக்கிற யங்கஸ்ட் இமேஜ் போட்டாவும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணோமோ ஆரோ மார்க் கிளிக் பண்ணி இப்போ இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் லைட்டாக அப்படி எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிட்டு லாஸ்ட் நம்ம 3 இமேஜ் ஆட் பண்ணிக்க மாட்டோம், அதுவும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து நமக்கு எஃபெக்ட் மட்டும் தான் தேவைப்படுறதுனால எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த மாதிரி சாங் வேணும்னு சொல்லுங்கள், வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.